இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. members ஒரே இடத்துல and a chilling rhymes that predicts their deaths one by one. Hi readers, it's Shelfie time. இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே and then there were noneோட தேர்டு பார்ட்டை சொல்ல போகிறேன். This video contains spoilers. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்மையாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல ஒரு ஸ்மால் ரீகேப் சொல்லிட்டு மீதி ஸ்டோரிக்கு போகலாம். இது வரைக்கும் அந்த ஐலாண்டில் இருக்கிற 10 மெம்பர்ஸில் 3 பேர் அந்த நர்சரி ரைம்ஸில் இருக்கிற மாதிரியே இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆந்தனி மாஸ்டன். அந்த ரைம்ஸில் சொன்ன மாதிரியே ட்ரிங்கில் பாய்சன் இருந்ததுனால சோக்காக இறந்துட்டார். 10 little Indian boys went out to dine. One choked his little self and then there were 9. செகண்ட் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ். தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க டியூ டு ஓவர்டோஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பில்ஸ். 9 little Indian boys sat up very late. One overslept himself and then there were 8. Third, General MacArthur. எல்லாரும் லஞ்சு சாப்பிடும்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஓடி வந்து மெக்காத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லுவார். அந்த டைமில் ஐலாண்டில் செம்ம புயல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே மின்னல், இடி, மழைன்னு இருக்குது. அப்போ ப்ளோர் அண்ட் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் மெக்காத்தரோட பாடியை அவரோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது வெரா கிளேத்தானுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகும். அதனால் அவங்க திருப்பி டைனிங் ரூம்க்கே போவாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே இருக்கும். பட் அங்கே ஒரே ஒரு சேஞ்ச். டைனிங் டேபிளில் இப்போ வெறும் 7 சைனா ஃபிகரின்ஸ் தான் இருக்குது. ஜெனரல் மெக்காத்தரை அவரோட பெட்டில் படுக்க வச்சுட்ட அப்புறம் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் டிராயிங் ரூமுக்கு வருவார். எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்த உடனே ஜெனரல் மெக்காத்தர் எப்படி இறந்தாருன்னு கேட்பாங்க. அப்போது டாக்டர் சொல்லுவார், ஹார்ட் ஃபெயிலியர்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் லைக் லைஃப் ப்ரிசர்வர் வச்சு அடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு கரெக்டாக வெப்பன் என்னன்னு தெரியலன்னு சொல்லுவார். அப்போ வார்கிரேவ் பேச ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட சுச்சுவேஷன் தெரியும். இன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஐலாண்டை சர்ச் பண்ணதை நான் பார்த்தேன். அந்த மர்டரரை தானே தேடுனீங்கன்னு கேட்பார். அதுக்கு லம்பார்ட் ஆமான்னு சொல்வார். தென் வார்கிரேவ் திருப்பி பேசுவார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆந்தனி அண்ட் மிஸ்ஸஸ் ராஜர்ஸோட டெத்து ஆக்சிடெண்ட் இல்லைன்னு. அண்ட் மிஸ்டர் ஓவன் நம்மளை ஏன் இந்த ஐலாண்டுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ப்ளோவர் அவன் ஒரு மேட் மேன்னு கோவமாக சொல்வார். வார்கிரேவ் பொறுமையாக, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பட் இப்போ நம்மளோட மெயின் பர்பஸ் நம்ம லைஃப்பை நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த ஐலாண்டில் யாருமே இல்லைன்னு டாக்டர் சொல்ல வார்கிரேவ், இன்னைக்கு மார்னிங் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். நீங்கள் இந்த ஐலாண்டை சர்ச் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு. பட் மிஸ்டர் ஓவன் இந்த ஐலாண்டில் தான் இருக்காருன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எஸ், அப்சல்யூட்லி. அவனோட பிளானை பார்த்தா இது சர்டைன் பீப்புள் பண்ண க்ரைம்காக அவங்கள பனிஷ் பண்ணதான். இப்போ அதுதான் அவனோட கோலாக இருந்தால் ஓவன் வேற யாரோலாம் இல்லை, நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் ஓவன். அதுதான் ரீசனபிளான எக்ஸ்பிளனேஷன்னு சொல்வார். வெரா பேனிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது வார்கிரேவ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் இப்போது நம்மளால் ஃபேக்ட்ஸை இக்னோர் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் டேஞ்சரில் இருக்கோம். ஒன் ஆஃப் அஸ் இஸ் யூ அண்ட் ஓவன், அண்ட் அது யாருன்னு நமக்கு தெரியாது. மொத்தம் 10 பேரில் 3 பேர் இல்லை, ஆஸ் தே ஆர் ஆல்ரெடி டெட். ஆந்தனி மாஸ்டன், மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் அண்ட் ஜெனரல் மெக்காத்தர். இப்போ மீதி 7 பேர் இருக்கும். இந்த 7 பேரில் ஒருத்தவங்க தான் ஓவன். எல்லாருமே இந்த தியரியை ஒத்துப்பாங்க. பட் வெரா இன்னும் ஷாக்கில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வார்கிரேவ் நம்மள யாராச்சும் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்களான்னு கேட்க ப்ளோவர் லம்பார்ட் கன் வச்சிருக்காருன்னு சொல்லுவார். லம்பார்ட் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
அவர் நிறைய டேஞ்சரஸ் மிஷன்ஸ்க்கு போகிறதுனால எப்பவுமே கன் வச்சிருப்பாருன்னு சொல்வார். நெக்ஸ்ட்டு வார்கிரேவ் நம்மள யாராச்சும் இவங்க பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காங்களான்னு கேட்பாரு. அப்போ டாக்டர், நான் ஒரு ப்ரொஃபஷனல் மேன், என்னை எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வார்கிரேவ் பாதியிலேயே கட் பண்ணி, நானும் ஜட்ஜு தான் அண்ட் ப்ளோயர் போலீஸ், ஒரு ப்ரொஃபஷன் வச்சுலாம் நம்மளால் எதையும் டிசைட் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் ஹாவ் கான் மேட் பிஃபோர், ஜட்ஜஸ் ஹாவ் கான் மேட் டூ, ஸோ ஹூ இஸ் டு சே இட் குடன்ட் ஹேப்பன் அகைன்னு சொல்வார். அப்போ லம்பார்ட், அட்லீஸ்ட் விமனைனாச்சும் ஒமிட் பண்ணலாமான்னு கேட்பாரு. அதுக்கு வார்கிரேவ், விமன் எந்த கிரைமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு லம்பார்ட் ஆமான்னு சொல்ல, வார்கிரேவ் டாக்டர் கிட்ட விமனால் மெக்காத்தரை கில் பண்ணின அந்த பவர்ஃபுல்லான ப்ளோ பண்ண முடியுமான்னு கேட்பாரு. அதுக்கு டாக்டர் ஆமான்னு சொல்வார். ஃபர்ஸ்ட் 2 மர்டரும் பாய்சன் அண்ட் பில்ஸ்னால ஆனது, ஸோ வி காண்ட் ஒமிட் விமன் ஆஸ் அ சஸ்பெக்ட்னு சொல்வார். தென் லம்பார்ட், ராஜர்ஸை வேணால் ஒமிட் பண்ணலாம், அவனுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு எல்லாம் மூளை இல்லை, அண்ட் ஒன் ஆஃப் த விக்டிம் இஸ் இஸ் ஒய்ஃப்னு சொல்வார். வார்கிரேவ், என் டைமில் நிறைய பேர் ஒய்ஃபை மர்டர் பண்ண கேஸ் பார்த்துருக்கேன் அண்ட் அவங்க எல்லாருமே கில்ட்டி தான். ஓ, எனக்கு புரியுது, ஒய்ஃபை மர்டர் பண்ணுறது ரொம்ப காமனான கேஸ், ஆல்மோஸ்ட் நேச்சுரல்னு கூட சொல்லலாம். பட் இந்த சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட். ராஜர்ஸ் அவனோட ஒய்ஃப் பயத்தில் ஏதாச்சும் வளரிட போகிறாங்கன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனை மிஸ்டர் ஓவன் மாதிரி ஒரு சைக்கோ ஜஸ்டிஸ் கொடுக்குறவனா, அதுவும் அவங்க 2 பேரும் பண்ணின க்ரைம்க்கு அவனோட ஒய்ஃபையே ஃபர்ஸ்ட் பனிஷ் பண்ணுற மாதிரி என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு லம்பார்ட் சொல்வார். நீங்கள் எல்லாம் இருக்கிற எவிடன்ஸ் வச்சு சொல்கிறீங்க, பட் நம்மளால் இந்த எவிடன்ஸையே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அந்த அக்யூசேஷனே உண்மையானு தெரியாது. மேபி நம்மள ஒருத்தராக தெரிகிறதுக்கு அவன் பண்ண பிளானாக இருக்கலாம். மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் சைக்காட்டிக்காக இருக்கிறது புரிஞ்சதுனால ஃபெயிண்ட் ஆகியிருக்கலான்னு வார்கிரேவ் சொல்லுவார். லம்பார்ட், சரி நீங்கள் சொல்கிறது மாதிரியே இருக்கட்டும், ஓவன் நம்மள ஒருத்தங்க தான், யாரையும் ஒமிட் பண்ணலை, எல்லாரும் சஸ்பெக்ட் லிஸ்டில் தான் இருக்கோம்னு சொல்வார். என் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எந்த எக்ஸப்ஷனும் இல்லாமல் லைக் கேரக்டர், பொசிஷன் ஆர் ப்ராபபிலிட்டிலாம் பார்க்காம ஃபேக்ட்ஸ் மட்டும் வச்சு எலிமினேட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம யாரால் மாஸ்டனுக்கு பாய்சனும் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ்க்கு ஸ்லீப்பிங் பில்லும் கொடுக்க முடியலை அண்ட் மெக்காத்தரை அடிக்க முடியாதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ப்ளோயர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. மாஸ்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆஸ் இட்ஸ் ஆல்ரெடி பீன் சஜஸ்டட், வெளியில் இருந்து யாராச்சும் வந்து பாய்சன் கலந்துருக்கலாம், பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்வார். அன்றைக்கி ராஜர்ஸ் ரூமில் இருந்தானான்னு தெரியல, பட் நம்மள யார் வேணால் அதை பண்ணியிருக்கலாம். லம்பார்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு, ஓகே, மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் பற்றி யோசிக்கலாம். மெயின் சஸ்பெக்ட்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் ராஜர்ஸ் அண்ட் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். இவங்க 2 பேருக்குமே பாய்சன் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் நர்வஸாக, நான் ஆப்போஸ் பண்ணுறேன், இது ரொம்ப அன்ஃபேர், நான் கரெக்டான டோசேஜ் தான் கொடுத்தேன்னு சொல்வார். ஆனால் ஜஸ்டிஸ் வார்கிரேவ் காமா, டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், உங்களோட கோபம் புரியுது, ஆனால் ஃபேக்ட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது முக்கியம். உங்களுக்கும் ராஜர்ஸ்க்கும் ஃபேட்டல் டோசேஜ் கொடுக்க சான்ஸ் இருந்தது. இப்போ மற்ற பேரை பற்றி யோசிக்கலாம். நான், ப்ளோயர், மிஸ் பிரெண்ட், வெராக்லேத்தான், லம்பார்ட், இவங்களில் பாய்சன் கொடுக்க யாருக்கு சான்ஸ் இருந்திருக்கு? யாரையாச்சும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியுமா? வெரா பதட்டத்தோட, நான் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் கிட்ட கூட போகவே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு சொல்லுவாங்க. வார்கிரேவ் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு காமாக ரீகால் பண்ணுவார். எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன், தப்பாக ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் அன்கான்ஷியஸ் ஆன உடனே ஆந்தனி மாஸ்டன் அண்ட் லம்பார்ட் அவங்கள சோஃபாவில் படுக்க வச்சாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் செக் பண்ணிவிட்டு ராஜர்ஸை பிராண்டி எடுக்க அனுப்புனார். அப்போ தான் நம்ம எல்லாரும் அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் ரூமுக்கு போனோம், எக்ஸப்ட் மிஸ் பிரெண்ட். மிஸ் பிரெண்ட் அன்கான்ஷியஸான மிஸ்ஸஸ் ராஜர்ஸோட தனியாக இருந்தாங்க. எமிலி பிரெண்ட் இதை கேட்டுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அண்ட் ஷி கால் த சஜஷன் அவுட்ரேஜியஸ். பட் வார்கிரேவ் எப்பவும் போல காமாக எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணார் தட் மிஸ்டர் ராஜர்ஸ்
மிஸ்ஸஸ் ராஜர்ஸ்க்கு பிராண்டி எடுத்துட்டு வரும்போதே ஹி குட் ஹாவ் டேம்பர்ட் வித் இட். பிராண்டியை கொடுத்த அப்புறம் டாக்டரும் மிஸ்டர் ராஜரும் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. வேர் ஷி வாஸ் கிவன் செடேட்டிவ். அந்த டைம்ல என்ன பார்த்தா நல்ல தெளிவாக தெரியுது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு. ப்ளோவர் தன்னை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் பை சேயிங் தட் ஜட்ஜ் லம்பார்ட் வெரா அண்ட் ப்ளோவர் யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு. அப்போது வார்கிரேவ் ஒரு புது பாசிபிலிட்டியை சொல்வார். வாட் இஃப் மிஸ்ஸஸ் ராஜர்ஸை ரூமுக்கு கூட்டிகிட்டு போன அப்புறம் அண்ட் அந்த செடேட்டிவ் ஒர்க் ஆன அப்புறம் அவங்க ரூம் கதவை நாக் பண்ணி டாக்டர் உங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்க சொன்னாங்கன்னு யாராச்சும் கொடுத்துருந்தா அவங்க அதை சந்தேகப்படுவாங்களா? நோ, ஷி won't, பிகாஸ் ஷி இஸ் ஆல்ரெடி செடேட்டட். ஸோ அந்த பாய்சனை எதுவுமே சொல்லாமல் எடுத்திருப்பாங்க. லம்பார்ட் அந்த ஐடியாவை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு யாருமே அந்த ரூமை விட்டு போகல, எல்லாருமே மார்சனோட டெத்தோட ஷாக்கில் இருந்தாங்கன்னு சொல்வார். அதுக்கு வார்கிரேவ் யாராச்சும் அப்ஸ்டேர்ஸ்க்கு போகிருக்கலான்னு சொல்லும்போது லம்பார்ட் ராஜர்ஸ் மேலே தான் இருந்தான்னு சொல்ல, டாக்டர் இல்லை ராஜர்ஸ் டைனிங் ரூமை க்ளீன் பண்ண கீழே வந்துட்டான், ஸோ அந்த டைமில் யார் வேணால் மாடிக்கு போகிருக்கலான்னு சொல்லுவார். எமிலி பிரெண்ட் கண்டிப்பாக மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் அந்த டைமில் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இல்லை, செடேட்டிவ்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், சிலருக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகும், சிலருக்கு லேட்டாக ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவார். லம்பார்ட் டாக்டர் சொல்கிறத வச்சு பார்த்தா அவரை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல திரும்பி ஒரு சண்டை ஆரம்பிச்சிடும். வார்கிரேவ் நம்மள யார் போய் அந்த பாய்சனை மருந்துன்னு கொடுத்துருந்தாலும் அவங்க அதை குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவார். ஸோ தே ஆர் பேக் டு த ஸ்கொயர் ஒன். இப்போது தேர்டு விக்டிம் ஜெனரல் மெக்கார்தர் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வார்கிரேவ் நம்ம எல்லாருமே சஸ்பெக்ட் தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அந்த அட்டாக் அப்போ ஆலிபை யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்பாரு. வார்கிரேவ் முதல்ல தன்னை பற்றி சொல்வார். மார்னிங் ஃபுல்லாக அவர் தனியாக டெரேஸில் உக்காந்துட்டு இருந்தேன்னு சொல்வார். விச் மீன்ஸ் ஈவன் அவரு கூட ஜெனரல் மெக்கார்தரை கில் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் டெரேஸ்க்கு திரும்பி போய் உக்காந்துருக்கலாம். என்னோட ஆலிபையா என் வேர்டு மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் நாட் எனஃப்னு சொல்வார். ப்ளோவர் டாக்டர் அண்ட் லம்பார்டோட இருந்ததா சொல்வார். அப்போ டாக்டர் நீங்கள் ரோப் எடுக்க வீட்டுக்கு போனீங்க, திரும்பி வர லேட் ஆச்சுன்னு சொல்ல ப்ளோவர் ரோப்பை தேட லேட் ஆச்சுன்னு கோபமாக சொல்வார். வார்கிரேவ் கேட்பாரு, டாக்டரும் லம்பார்டும் ஃபுல்லாகவே ஒன்றா இருந்தீங்களான்னு. லம்பார்ட் மெயின்லேண்டுக்கு ஏதாச்சும் மெசேஜ் அவரோட ஹீலியோகிராஃப் மூலியமாக அனுப்ப முடியுமான்னு பிரிஞ்சு போனதாக சொல்லுவார். மிஸ் பிரெண்ட்டும் வெராவும் ஒன்றா ஐலாண்டோட டாப்புக்கு ஒரு வாக் போனதாக சொல்லுவாங்க. தென் அங்கே அவங்க தனியாக உக்காந்துட்டு இருந்ததாக சொல்லுவாங்க. வெரா ஜெனரல் மெக்கார்தரோட பேச போனதை ஒத்துப்பாங்க. பட் டைம் ஞாபகம் இல்லைன்னு மேபி அண்ட் ஹார் பிஃபோர் லஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஜெனரல் மெக்கார்தர் சொன்னதை யோசித்து பார்க்கும்போது ஷீ இஸ் ஷேக்கன். ஜெனரல் மெக்கார்தர் நம்ம எல்லாரும் இறந்துடுவோன்னு அண்ட் தட் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த எண்டுன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. ராஜர்ஸ் எப்பவும் போல் ஹவுஸ் ஒர்க் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பிஸியாக இருந்ததாகவும் அவர் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பார்க்கலன்னு சொல்லுவார். பட் லன்ச் டேபிளை செட் பண்ணும்போது அங்கே 7 சைனா ஃபிகர்ஸ் தான் இருந்ததுன்னு சொல்லுவார். வார்கிரேவ் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம இந்த 3 மர்டர்ஸ் பற்றியும் எக்ஸாமின் பண்ணியாச்சு அண்ட் யாரையுமே இதில் இன்னசென்ட்னு சொல்ல முடியாது. நம்ம 7 பேரில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டேஞ்சரஸானவங்க அண்ட் பாசிபிளி அண்ட் இன்சேன் கில்லர்னு சொல்வார். மர்டரர் நம்மளோட லேக் ஆஃப் சஸ்பிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டான். பட் இப்போ நம்ம எல்லாரையும் சஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்டே அலர்ட், பி கேர்ஃபுல், ட்ரஸ்ட் நோ ஒன். லம்பார்ட் சைலண்ட்டாக த கோர்ட் இஸ் அஜான்னு சொல்வார். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. மீதி ஸ்டோரி நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.